ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 13/7/2024 சனிக்கிழமை, ஆனி மாதம் 29ஆம் தேதி. திரும்பவும் சொல்கிறேன், 13/7/2024 சனிக்கிழமை, ஆனி மாதம், தமிழில் ஆனி மாதம் 29ஆம் தேதி. 12 ராசிக்கான பலன்களை இப்பொழுது பார்ப்போம். முதலாவது மேஷராசி. பணிபுரியும் இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். திடீர் வரவுகளால் மேன்மை உண்டாகும். கால்நடை வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீங்க. வாகன பழுதுகளை சரி செய்வீங்க. பயணங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகலாம். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் அஸ்வினி, பொறுப்புகள் கிடைக்கும். பரணி, ஆதாயம் ஏற்படும். கிருத்திகை, ஆர்வம் பல உண்டாகும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபம் ராசி. மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடினமான விஷயங்களை எளிதாக முடிப்பீங்க. முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் மேம்படும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றம் குறையும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் கிருத்திகை, ஆரோக்கியம் மேம்படும். ரோகிணி, வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகஸ்ரீஷம், தடுமாற்றமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும். பொறுமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருகஸ்ரீஷம், ஆர்வம் ஏற்படும். திருவாதிரை, தெளிவுகள் பிறக்கும். புனர்பூசம், வரவுகள் கிடைக்கலாம். சரிங்களா? எல்லாமே கொஸ்டின் மார்க் தான், அதனால் பயப்படாதீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடக ராசி. வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகலாம். திட்டமிட்ட பணிகள் செய்து முடிப்பீங்க. இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உறவினர்களின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புனர்பூசம், முன்னேற்றம் உண்டாகும். பூசம், எண்ணங்கள் கைகூடும். ஆயில்யம், கருத்து வேறுபாடுகள் குறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவும். பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம். நட்பு மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மகம், மாற்றம் ஏற்படும். பூரம், நிதானத்தை கடைபிடிக்கவும். உத்திரம், நெருக்கடிகள் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதளவில் இறுக்கமான சூழல் ஏற்படும். எதிலும் நேர்மறை எண்ணத்துடன் செயல்படுவது நல்லது. புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் தவிர்க்கவும். பழைய நினைவுகளால் ஒருவிதமான சோர்வு ஏற்படலாம். ஆதரவு கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம், இறுக்கமான நாள். அஸ்தம், சிந்தித்து செயல்படவும். சித்திரை, சோர்வான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. புதுவிதமான பயணங்களால் மனதில் மாற்றம் உண்டாகும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் தொடர்புகளால் மேன்மை உண்டாகும். ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். தொழில் சார்ந்த செயல்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும். குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களில் வாங்கி மகிழ்வீர்கள். சாந்தம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை, மாற்றம் உண்டாகும். சுவாதி, சிந்தித்து செயல்படவும். விசாகம், பிரச்சனைகள் குறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி. பழைய பிரச்சனைகள் குறையும். வேலையாட்களில் ஒத்துழைப்பு மேம்படும். தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். சமூக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலம் ஏற்படலாம். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடலை வருத்திய இன்னல்கள் குறையும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டம் நிறம் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் விசாகம், ஒத்துழைப்புகள் மேம்படும். அனுஷம், அனுகூலம் ஏற்படும். கேட்டை, இன்னல்கள் குறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையலாம். சமூக பணிகளில் சாதகமான சூழல் அமையும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. வியாபார பணிகளில் போட்டி உண்டாகும். காப்பீடு பணிகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். உதவி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா அடர் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில்
மூலம் அனுபவம் கிடைக்கும். புராடம் போட்டிகள் உண்டாகும். உத்திராடம் சில பல முடிவுகளை எடுப்பீங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி. இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும். எதிர்பார்த்திருந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தரும். வியாபார பணிகளில் போட்டிகள் குறையும். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. செயல்பாடுகளில் தனித்தன்மை வெளிப்படும். தேர்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திராடம் ஒற்றுமை உண்டாகும். திருவோணம் போட்டிகள் குறையும். அவிட்டம் தனித்தன்மை வெளிப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசி. உதவி செய்யும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. பணிபுரியும் இடத்துல பொறுமை வேண்டும். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை உண்டாகலாம். அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்கவும். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகலாம். விவேகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் அவிட்டம் பொறுமை வேண்டும். சதயம் கவனத்துடன் இருக்கும். புரட்டாதி சோர்வுகள் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன ராசி. கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு அதிகரிக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படலாம். போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுவீர்கள். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்கும். நற்செயல் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருஞ்சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புரட்டாதி சில பல மேன்மை உண்டாகும். உத்திரட்டாதி சில பல நட்புகள் அதிகரிக்கும். ரேவதி பல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். சரிங்களா? இதுவரை நம்ம பார்த்தது ஜூலை 13ஆம் தேதிக்கான, அதாவது சனிக்கிழமை, ஜூலை 13, 2024 தேதிக்கான 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இதில் ஏற்ற இறக்கமான நிலைகள் பலருக்கு இருக்கலாம். ஆகையால் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இறைவன் உங்களோடு இருப்பார். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிடுங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. தன்னம்பிக்கை இல்லைன்னால் எதிர்கால வாழ்க்கையே கிடையாது. சரியா? அதனால் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுங்க. இல்லைன்னா நீங்கள் வசிக்கும் பகுதியில் நீங்கள் அடிக்கடி செல்லக்கூடிய ஆலயத்துக்கு சென்று ஒரு 10 நிமிடமாவது தியானம் செய்யுங்க. மன அழுத்தம் குறையும். சரிங்களா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை புரியும். நீங்கள் வேண்டிய இறைவன் உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்துவான். சரிங்களா? நம்புங்க, நல்லதே நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.